வேண்டுதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதாமா? முடிஞ்சதுமா. மா, இன்னைக்கு மித்ரா பண்ணது எல்லாமே நீங்க பக்கத்துல இருந்து பாத்துருக்கணும். நானே மிரண்டு போயிட்டேமா. நீ கஷ்டப்பட்டது எதுவும் வீண் போகாதம்மா. அந்த கடவுள் உன் வேண்டுதல் எல்லாத்தையுமே நிச்சயமா நிறைவேற்றி வைக்கும். சரி, சாமிக்கு விளக்கேத்து. எடுத்து வச்சிட்டீங்களா? இந்தாங்க. சரி, நான் போயிட்டு வரேன். என்னங்க நீங்க சும்மா போய் அவன் கிட்ட காசு கொடுத்துட்டு வராம அவனை நல்லா 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டுட்டு வாங்க. எப்படி எல்லாம் நம்மள அசிங்கப்படுத்தினா. இப்ப நம்ம காசு கொடுக்க போறோமே, எங்க வச்சுப்பான் அவன் மூஞ்சிய? அதெல்லாம் எதுக்கு உமா? எனக்கு பிரச்சனையை முடிச்சு விட்டா போதும்னு இருக்கு. நாம இப்ப போய் கேக்குறதால நடந்ததெல்லாம் இல்லன்னு ஆயிடு போதா என்ன? ஆமா, என்னைக்குதான் நான் சொல்றத நீங்க கேட்டிருக்கீங்க. சரி சரி, போயிட்டு வாங்க. சரி. ஏங்க தனியாவா போறீங்க? துணைக்கு யாராவது கூட்டிட்டு போங்க. ஆமா, இந்த பணத்தை கொடுத்துட்டு வரதுக்கு 7 பேரை கூட்டிட்டு போவாங்க. உங்களுக்கு வயசுதான் கூட்டிட்டு போகுதே தவிர விவரம் சுத்தமா இல்ல. அந்த குணாலம் ஒரு வில்லங்கம் பிடிச்சவன். கண்ணு முன்னாடியே சட்ட பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு சாட்சி இருக்கான்னு கேட்பான். அவன் கிட்ட போய் ஒத்த ஆளா இவ்ளோ பணத்தை குடுக்கறேன்றீங்க? பணத்தை குடுக்கும் போது நம்ம சைடுல இருந்தும் ஒரு ஆளை பக்கத்துல சாட்சிக்கு வச்சுக்கணுங்க. ஏன் சொல்றேன்னா, நாளை பின்னைக்கு நீ எப்ப பணத்தை கொடுத்தன்னு தகராறு பண்ணா நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்காவது ஒரு ஆள் வேணும்ல. யார் இருக்கா இப்ப நான் கூட்டு போறதுக்கு? அந்த கேண்டீன் முருகேசன் வீட்ல தான் இருப்பாரு. போய் கூட்டிட்டு போங்க. அவரு வரலனா அப்படியே போயிடாதீங்க. நான் வேணா கூட வரேன், இங்க வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நான் முருகேசனை கூட்டு போறேன். என்னங்க, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். பணத்தை கொடுத்து முடிச்ச உடனே அவன் கிட்ட ஒரு பத்திரம் கொடுத்தோம்ல, அத வாங்கி அவன் கண்ணு முன்னாடியே கிழிச்சு போட்டுருங்க. அதான் பணம் கொடுத்துட்டோமே, அவன் இனிமே என்ன பண்ண போறான்னு அசால்ட்டா இருந்துராதீங்க. அவன் ஒரு மனசாட்சி இல்லாதவன். நாளைக்கு என்ன வேணா பிரச்சனை பண்ணுவான். சரி, அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ பேசிக்கிட்டே இருந்தா டைம் தான் ஆகுது. நான் போயிட்டு வந்துடுறேன். சரி சரி, பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஹலோ அம்மா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் மித்ரா. நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. சொல்லுமா. நீ அமிச்ச பணம் கைக்கு வந்து சேர்ந்துச்சுமா. அப்பா இப்பதான் அந்த குணாலங்கிட்ட போய் பணத்தை குடுத்துட்டு வந்துடுறேன்னு கிளம்பி போயிருக்காரு. தனியாவா போறாரு? இல்லம்மா, கூட ஒரு ஆளை கூட்டிட்டு தான் போக சொல்லிருக்கேன். சரிம்மா. மித்ரா, இன்னியோட நம்மள பிடிச்ச சனியா ஒழிஞ்சு போச்சுமா. இனிமே நம்ம குடும்பத்துக்கு நல்ல காலம்தான். எல்லாம் உன்னாலதாம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீ சொன்ன மாதிரியே சாதிச்சிட்ட மித்ரா. நான் எங்கம்மா சாதிச்சேன்? இந்த பணத்துக்காக 6 மாசத்துக்கு என்னையே அடகு வச்சிருக்கேன். இந்த உண்மை உனக்கு தெரிஞ்சா நீ என்ன பண்ணுவேன்னே தெரியல. மித்ரா, ஏன் மித்ரா பேசாம இருக்க? ஒன்றும் இல்லைம்மா. சிக்னல் கொஞ்சம் வீக்கா இருக்கு. இப்போ கேக்குதா? நல்லா கேக்குது மித்ரா. அதான் பணம் கொடுத்தாச்சு, பிரச்சனை எல்லாம் தீந்தாச்சு. இனி நீ வீட்டுக்கு வந்துடலாம்ல. அம்மா, பணம் தான் கொடுத்துருக்கோம். ஆனா பிரச்சனை இன்னும் அப்படியே தான் இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. இங்க வாங்கின கடனை அடைக்கணும்னா இன்னும் டபுள் மடங்கு ஒர்க் பண்ணணுமா?
அதுக்காக வீட்டுக்கு வராமலேயே வேலை பார்த்துட்டு இருக்கணும். ஒரு வாட்டியாவது வந்து எங்களெல்லாம் பார்த்துட்டு போமா. அம்மா, நான் இங்க வேலை பார்க்குற இடத்துல நினைச்ச நேரத்துக்குலாம் லீவ் போட முடியாது. எனக்கும் லீவ் போட்டு உங்க கூட 2 நாள் தங்கிட்டு வரணும் தான் ஆசையா இருக்கு. நான் லீவ் கேட்டு பாக்குறேன், கிடைச்சா கிளம்பி வரேன். சரிம்மா, நீ வேலை பார்த்துட்டு இருப்ப, நான் அப்புறமா பேசுறேன். சரிம்மா. இப்போ பிரச்சனை அதிகமாயிட்டாலும் நான் சென்னைக்கு வந்ததுக்கான நோக்கம் நிறைவேறிடுச்சு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் அடித்தளம் அந்த குணாளன் தான். அவனோட பிரச்சனை இன்னியோட முடிஞ்சிருச்சு. அதுவே எனக்கு பாதி நிம்மதிதான். இனிமே எனக்கு இருக்கிற பிரச்சனை என்னோட தனிப்பட்ட பிரச்சனை தான். அப்பாவுக்கு அம்மாவுக்கு அதுல பங்கில்ல. அதுவே எனக்கு போதும். பண்ணை விட்டு வரைக்கும் வந்திருக்கேன். நான் 1 ஹவர்ல அங்கே வந்துடுவேன். வந்துட்டு பேசுறேன். டேய், இன்னும் 2-3 நாள்ல இந்த வீடு பக்காவா ரெடி ஆகணும். என்னென்ன திடீர்னு? காரணம் இருக்குடா. இந்த வீடு என் தாத்தன் அவர் சின்ன வீட்டு கொடுத்தது. அத நான் மித்ரா கொடுக்க போறேன். எங்க வாழ்க்கை இங்க இருந்து தான் ஆரம்பிக்க போகுது. அண்ணா சூப்பர்ண்ணே. அண்ணே ராஜேந்திரன் வரானே. ஏடா சொன்ன? அண்ணே ராஜேந்திரன் வரானே. ராஜேந்திர வந்துகிட்டு இருக்கான்னு சொல்லக்கூடாது, மரியாதையா வந்துகிட்டு இருக்காருன்னு சொல்லணும். டேய், அவர் யாருன்னு நினைச்ச? எனக்கு மாமனாராக போறவர். எனக்கு மாமனார்னா உங்க எல்லாத்துக்கும் ரிலேஷன்டா. அவரை போய் அவைவன்ற. சரிண்ணே. இனிமேல் அப்படியெல்லாம் பேசக்கூடாது. சரிண்ணே. டேய், போய் சேர் எடுத்துட்டு வா. சரிண்ணா. ஏய் வேலு, அந்த ராஜேந்திர எதுக்கு என்ன பார்க்க வந்துகிட்டு இருக்கான்? ஒருவேளை அவன் பொண்ணு என்கிட்ட சவால் விட்ட மாதிரி பணத்தை ரெடி பண்ணிட்டாளா? அதை எடுத்துட்டு தான் வரானா? சேச்சே, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லைண்ணே. அவங்களால அந்த பணத்தை இந்த ஜென்மத்துல திருப்பி கொடுக்க முடியாதுண்ணே. நீங்க வேணும்னா பாருங்க. உங்ககிட்ட வந்ததும் உங்க காலில் விழுந்து என் பொண்ணால பணத்தை ரெடி பண்ண முடியல, என்னை மன்னிச்சிடுங்க, இன்னும் 1 மாசம் டைம் கொடுங்கன்னு வட்டி முதலுமா கொண்டு வந்து கொடுத்துறேன்னு சொல்லி கெஞ்சுவா இருப்பாருங்க. வணக்கம் ஐயா. வாங்க ராஜேந்திரன், உட்காருங்க. சொல்லுங்க ராஜேந்திரன், என்ன ஒரு போன் கூட பண்ணாம இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? பணம் கிடைக்கல, இன்னும் 1 வாரம் கெடு வேணும்னு கேட்டு போலான்னு வந்தீங்களா? இல்லைங்கய்யா, என் பொண்ணு சொன்ன மாதிரியே பணம் அனுப்பிட்டா. அதை கொடுத்துட்டு போக தான் வந்தேன். என்ன இவன் பணத்தோட வந்து நிக்கிறான்? தப்பு கணக்கு போட்டுட்டிய குணாலா. இந்த பணத்தை கை நீட்டி வாங்கிட்டா உன் கனவெல்லாம் காஞ்சு கருகி போகும். ரொம்ப சந்தோஷம் ராஜேந்திரன். உங்க பொண்ணு மகா கட்டிக்காரி தான். சொன்ன தேதியில இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை ரெடி பண்ணிட்டா. ஆமா, உங்க பொண்ணு கூட வரலையா? இல்லைங்கய்யா, அவளுக்கு லீவ் கிடைக்கலையா. அதான் பணத்தை எனக்கு அனுப்பி கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டா. நல்ல விஷயம். கெட்டிக்கார பொண்ணுங்கள்லாம் வேலையில தான் கரெக்டா இருப்பாங்க. சரி, பணத்தை கொடுங்க. அப்புறம் வாங்கின பணத்தை கொடுத்துட்டீங்க, அடுத்து என்ன பண்றதா உத்தேசம்? ஒரு பெரிய பாரமே இறங்கிடுச்சுங்க.
அடுத்து என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா ஒரு கடமை முடிச்சிடும். அது எப்படி முடியும்? உன் பொண்ணு சென்னையில கடந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கா. நீ அந்த சம்பாத்தியத்துல தான் சாப்பிடணும். உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நீ எப்படி சாப்பிடுவ? அவளை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்ப? அதோட உன் சொந்தக்காரங்களாம் இதை பார்த்தா தப்பா பேச மாட்டாங்களாப்பா? வேற வீட்டுக்கு வாழ போற பொண்ண வேலைக்கு அனுப்பி அவ சம்பாத்தியத்துல சாப்பிட்டுட்டு இருக்கான் பாரு, இவன்லாம் ஒரு ஆம்பளையான்னு உன் காதுபடவே பேச மாட்டாங்களா? நீ நினைச்சிருப்ப இவன் கடன் அடைச்சிட்டா போதும், அதுக்கப்புறம் கஞ்சியோ கூழோ குடிச்சுக்கிட்டு நிம்மதியா வாழ்ந்துடலான்னு. அது தப்பு ராஜேந்திரன். இப்போ இந்த கடனை வேற இடத்துல கடன் வாங்கி தான் அடைச்சிருப்பா. அப்ப அந்த கடனை யார் அடைப்பா? காலத்துக்கு அவ வேலைக்கு போவாளா? அதுக்கு அவ புருஷன் ஒத்துக்கணுமே. அப்புறம் உன் பொண்ணு எப்படி இருக்கா? ராணி ஆட்டம். அவளை சாதாரண ஒரு குடும்பத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா? அவ இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் பெரிய இடமா பார்த்து தானே கட்டி கொடுக்கணும். உன் மக சம்பாதிக்கிற காசுல மட்டும் இதெல்லாம் பண்ண முடியும்னு நினைக்கிறியா? நீயும் சம்பாதிக்கணும். அப்பதான் நிறைய நகையெல்லாம் போட்டு காரெல்லாம் வாங்கி கொடுக்க முடியும். என்ன யோசிக்கிற? அதெல்லாம் இப்ப நடக்கிற காரியமாண்ணா? கண்டிப்பா நடக்கும் ராஜேந்திரன். உனக்கு பிசினஸ் பண்ண அனுபவம் நிறைய இருக்கு. அந்த அனுபவத்தெல்லாம் முதலீடா போட்டு புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பி. பணம் கொட்டுன்னு கொட்டுயா. அது எப்படிங்க? அனுபவத்தை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? தொழில் தொடங்கணும்னா பணம் தேவைப்படாதா? அதுக்குத்தான் நான் இருக்கனே. அப்புறம் என்ன கவலை? இந்த பாரு ராஜேந்திரா, நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஏற்கனவே நம்ம வாங்கின கடனுக்கு பட்ட அவமானமா போதாதா? மேற்கொண்டு இன்னும் பணமானு தான் நினைக்கிற? அது ஒரு தப்பு இல்லை. ஏன்னா நான் உங்களுக்கு கொடுத்த குடைச்சல் அப்படி. ஆனா அந்த குடைச்சல்லாம் உண்மை இல்லை ராஜேந்திரன். அதெல்லாம் தொழில் ட்ரிக்கு. உன்னால வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க முடியுமா? அதுக்கான சக்தி உங்ககிட்ட இருக்கான்னு செக் பண்றதுக்காக உன் தன்மானத்தை தூண்டி பார்த்தேன். நீங்க இப்ப பணத்தோட வந்து நிக்கிறத பார்க்கும்போது வாங்கின கடனை அடைக்கிற திறமையும் அறிவும் உங்ககிட்ட நிறைய இருக்கு. அது போதும் ராஜேந்திரன். நான் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தருவேன். டேய் குடு. இந்த புடி ராஜேந்திரன். இல்லங்க, வேண்டாம். நான் இந்த பணத்தை திரும்ப கொண்டு போனா என் பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் என்ன திட்டுவாங்க. அட என்ன ராஜேந்திரன், நீங்க இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ் பண்ண போறேன்னு சொன்னா வேணா நான் சொல்ல போறாங்க. அவங்க சந்தோஷம் தான் படுவாங்க. இந்த பணத்தை வாங்கிட்டு போய் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணு. நான் வட்டி முதலையும் ஒன்னா கொடுங்கன்னா கேட்க மாட்டேன். மாசம் மாசம் வட்டி மட்டும் கரெக்டா கொடுத்தா போதும். உன்னால எப்ப முடியுதோ அப்ப திருப்பி கொடுங்க. வாங்கிக்கோங்க ராஜேந்திரன். என்ன இவனை நம்ப முடியுமான்னு தானே தயங்குற? அதான் சொல்லிட்டேனே, நான் ஏன் உங்களை அவமானப்படுத்துற மாதிரி நடந்துக்கிட்டேன்னு. இனிமே அப்படி நடந்துக்கவே மாட்டேன். அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். நம்பிக்கையா வாங்கிட்டு போய் பிசினஸ் ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல் தொழிலதிபரா மாறு. உன் பொண்ணோட கல்யாணத்தை ஊரு மெச்சுற மாதிரி நடத்தணும்னு உனக்கு மட்டும் ஆசை இருக்காதே? நீ வேணா பாரு, இந்த கல்யாணம் மாதிரியே மித்ராவுக்கு சிறப்பா கல்யாணம் நடக்கும். இல்லனா இதுல பாதியாவது என் மகளுக்கு நான் நடத்தி காட்டுவேன். என்ன ராஜேந்திரன், ஏன் யோசிக்கிறீங்க? இந்தாங்க ராஜேந்திரன். அட புடிங்க ராஜேந்திரன், புடிங்க. சந்தோஷமா போய் தொழில் ஆரம்பிங்க. போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றிங்க. நானும் ஒரு கௌரவமா இந்த ஊர்ல நடமாடுறதுக்கு ஒரு வழி திறந்து விடுறீங்க. ரொம்ப சந்தோஷங்க. நான் வரேன். வாங்க. வணக்கம். வாழ்க வளமுடன். உன் பொண்ணுக்கேத்த மணாளன் இந்த குணாளன் தான்டா.
நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு தெரியல. ஆனா விட்டது பிடிக்கணுங்கிற எண்ணம் மட்டும் இப்ப எனக்கு இருக்கு. குணாலன் கிட்ட வட்டிக்கு வாங்கி தான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அது நஷ்டத்துல போய் தான் இவ்வளோ பிரச்சனையும் அவமானமும். இப்போ மறுபடியும் ஒரு வாய்ப்பு குணாலன் மூலமாவே கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை நான் ஏன் நழுவ விடணும்? இந்த வாட்டி கண்டிப்பா நான் ஜெயிப்பேன். ஆனா உமாவும் மித்ராவும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியலையே. இப்ப என் மேல அவங்களுக்கு நம்பிக்கை வராது. ஜெயிச்சுதான் நான் யாருன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். அது வரைக்கும் அவங்க 2 பேருக்கும் இது தெரிய வேண்டாம். குணாலன் கிட்ட பணத்தை கொடுத்துட்டேன்னு சொல்லி சமாளிச்சிடலாம். பிசினஸ் நல்லா போனா அவங்க ஏன் வேண்டாம்னு சொல்லுவாங்க? ராஜேந்திரா, ராஜேந்திரா, இல்லையா? என்ன ராஜேந்திரா கூப்பிட்டே இருக்க, நீ பாட்டு கவனிக்காம போயிட்டே இருக்க? அப்படி என்னப்பா பெருத்த யோசனை? உக்ரைன் ரஷ்யா பிரச்சனைய தீர்த்து வைக்கிறத பத்தி யோசனை பண்ணிட்டு போறியா? நம்ம பிரச்சனையே தீர்க்க முடியல, இதுல நாட்டு பிரச்சனையை பத்திலாம் நம்ம எங்க நினைக்கிறது? ஏதோ ஒரு யோசனையில நீ கூப்பிட்டதை கவனிக்காம வந்துட்டேன். உனக்கு என்னப்பா பிரச்சனை? மணிமணியா 2 பிள்ளைங்களை வச்சிருக்க, ஒரு பொண்ணு சம்பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமே உனக்கு என்னையா கவலை? காலத்துக்கும் காலை நீட்டி படுத்துக்கிட்டே சாப்பிடலாம். சரி, என்ன இந்த பக்கம்? குணாலனை பாத்துட்டு வரேன். என்னப்பா குணாலனை பாத்துட்டு வர்றியா? அப்ப கடனெல்லாம் செட்டில் பண்ணிட்டு வரேன்னு சொல்லு. என்னப்பா ராஜேந்திரா, மக சம்பாதிச்சு அப்ப வாங்கின கடனை எல்லாம் அடைச்சிட்டாளா? ஆமாப்பா. அடி சக்கே நானா? பொண்ணுன்னா இப்படித்தான் இருக்கணும். இப்படி ஒரு பொண்ணு உனக்கு மகளா வந்து பிறந்ததுக்கு போன ஜென்மத்துல நீ ஏதோ புண்ணியம் பண்ணிருக்க. பல வருஷமா அடைக்க முடியாத கடனை அடைச்சிட்டு வர்ற. தலையில சுமந்துட்டு இருந்த மலையவே இறக்கி வச்ச மாதிரி இருக்குமே. இந்த சந்தோஷத்தை அப்படியே விட்டுறாத ராஜேந்திரா. கொஞ்சமா சரக்க சாப்பிட்டு இன்னும் சந்தோஷமா இரு. ஐயோ ஐயோ, அதெல்லாம் வேணாம்ப்பா, வீட்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். அட என்னப்பா நீ எவ்வளவு பெரிய பிரச்சனையை முடிச்சுட்டு வர்ற, இத சந்தோஷமா கொண்டாட வேண்டாமா? நீ என்ன தினமுமா குடிக்கிற? ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது தானே சாப்பிட போற. யோசிக்காம வா ராஜேந்திரா. வீட்டுல ஒண்ணும் சொல்ல மாட்டாங்கப்பா. என்னப்பா யோசிக்கிற? அட வாப்பா. நம்ம என்ன மத்தவங்க மாதிரி குடிச்சிட்டு ரோட்ல வாந்தி எடுத்துட்டு கவுந்தா கிடக்க போறோம்? போட்ற வாங்குறோம், ஆளுக்கு பாதி பாதி போடுறோம், சந்தோஷமா இருக்கோம்ப்பா. பாப்பா, எவ்வளவு நேரம் யோசிச்சுட்டே இருப்ப? இதுக்கு இவ்வளவு நேரம் யோசிப்பியா? வா. சாப்பிட. ராஜேந்திரா, அப்புறம் ஒரு வழியா கடன் பிரச்சனை முடிஞ்சது. பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பேரம் பேத்திகளோட காலத்தை கழிக்க வேண்டியதான் பாக்கி. அட என்னப்பா நீ, எனக்கு அவ்வளவு வயசாயிடுச்சா என்ன? இன்னும் 20 வருஷத்துக்கு உழைக்கிற அளவுக்கு என் உடம்புல தெம்பு இருக்குப்பா. இனிமே தான் நான் சாதிக்க போற காலமே வரப்போகுது. என்னையா இப்படி சொல்ற? மூத்த மக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா. சின்னவன் இன்னும் 3-4 வருஷத்துல அவளும் படிப்பை முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிடுவா. அதுக்காக அவங்க சம்பாத்தியத்திலேயே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? பெத்தவங்க தானே பண்ணி வைக்கணும், அதானே கௌரவம். என் பொண்ணுக்கு எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு தெரியுமா? அதெல்லாம் செஞ்சு பார்க்க நம்ம கையிலயும் காசு பணம் இருக்கணும்ல. அதான் ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். நல்ல விஷயம் தான் ராஜேந்திரா. உன்னோட அனுபவத்துக்கும் உன்னோட அறிவுக்கும் 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஜெயிச்சு பெரிய ஆளா வந்திருக்கணும். அது ஏதோ தடங்களாய் போச்சு. ஆனா இந்த வாட்டி கண்டிப்பா நீ ஜெயிச்சிருவ. ஏப்பா, என்ன தொழில் பண்ணலான் இருக்க? போன வாரத்துல சென்னைக்கு ஒரு கேட்டரிங் வேலைக்கு போயிருந்தேன். சரி. ரொம்ப நல்லா பண்ணாங்கப்பா. பேசின சம்பளத்தை விட கூடுதலா 5000 ரூபா கொடுத்தாங்க. கரெக்டான டைம்ல வேலையை முடிச்சு கொடுத்தமா, பேசினபடி பணத்தை வாங்கணுமான்னு இருந்தா அந்த தொழில் நல்ல தொழில்பா.
அதான் எனக்கு அது சரியா வரும்னு தோணுது. அதனால கேட்டரிங் பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. அருமையான விஷயம் ராஜேந்திரா, நல்ல தொழில். வயிறார சாப்பிட்டு முடிச்சு நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அந்த புண்ணியம் உன் பிள்ளைங்களுக்கு தானே போய் சேரும். இந்த கல்யாண வேலையில இன்னொரு சௌரியம் இருக்கு ராஜேந்திரா. எதுக்காக இந்த தொழிலை நீ ஆரம்பிக்கிறேன்னு நான் சொல்லட்டுமா? உன் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் இதை பண்ற. நீ சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் உன் பொண்ணுங்க கல்யாணத்துக்கு செலவு பண்ண போற. நீ மட்டும் இல்ல, நம்ம நாட்டுல நிறைய பேரு உழைச்சு சம்பாதிக்கிறதே கல்யாண செலவுக்காகத்தான். இந்த தொழில வேலையை முடிச்சு கொடுத்த உடனே பணம் கைக்கு வந்து சேர்ந்துடும். எந்த தொழிலையுமே பணம் ரொட்டேஷன்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், காசை அள்ளி இல்ல. இன்னொரு குவார்டர் சொல்லுவோமா? தாராளமா சொல்லு. ஏய் தம்பி, வாப்பா. தம்பி சொல்ல ஒரு குவார்டரு, ஒரு காடை ஃப்ரை, ஒரு காடை ஃப்ரை, அப்புறம் உனக்கு பொடி மாசு, ஒரு பொடி மாசு, அப்புறம் மறந்துடாத கூலிங்க ஒரு வாட்டர் பாட்டில். ஓகேண்ணே. சீக்கிரம் எடுத்துட்டு வந்துருப்பா. சரிங்கண்ணே.